வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கஞ்சி வத்தல் வந்து எப்படி ஊற்றுறது அப்படின்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எப்படி செய்யறது அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோவாக போடலான்னு இருக்கேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன். பார்த்துங்க, இதில் வந்து 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. அதுக்கு 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு போடணும். இன்னும் நான் வேக வைக்கல, ஊற வச்சு வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 25 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துங்க. அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், சீரகம் வந்து நான் ஏன் வைக்கல அப்படின்னா, அது கடைசியில் தான் போடணும். ஏன்னா வந்து வத்தல் வந்து கொஞ்சம் கருப்பாயிடும். நம்ம கடைசியில் ஊற்றுறப்போ அது போட்டு கலக்கி ஊற்றுனோம்னா வத்தல் நமக்கு வெள்ளையாகவே கிடைக்கும். டம்ளர் அரிசி மாவுக்கு நான் 6 டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தேங்க. அது வந்து இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 16 டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா காயட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு வந்து கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கணும். ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் வச்சுக்கலாம். நான் வந்து பாத்திரத்திலே வேக வச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் இதில் வந்து பெருங்காயம் தாங்க அரைச்சிருக்கேன். பெருங்காயம் வந்து உடச்சி தூள் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுப்பேன் எப்பவுமே நான். ஸோ அதுலேயே வந்து நான் இப்போ பச்சை மிளகாவையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற மாவோடவே நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதோட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தண்ணி கொதிக்கிட்டுங்க. நம்ம அப்புறம் தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த உப்பு போட்டுடலாம். ஜவ்வரிசி வந்து நைஸாக வெந்திருக்கணுங்க. இதுதான் பதம். இந்த வெந்த ஜவ்வரிசி எடுத்து நம்ம பக்கத்தில் காஞ்சின்னு இருக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். நான் வந்து 16 டம்ளர் தண்ணி பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. இந்த 4 டம்ளர் வந்து 5 டம்ளர் தண்ணி வந்து அரிசி மாவு கரைச்சி வைக்கிறதுக்காக இதில் வந்து 5 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஆக மொத்தம் எனக்கு வந்து இந்த வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 25 டம்ளர் தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற அரிசி மாவு ஊற்றிட்டோங்க. இப்போ தான் இதுக்கு மேலே தான் வேலையே. இதை வந்து நம்ம கைவிடாத கலக்கணும். கை எடுத்துட்டோம்னா மாவு வந்து அடியில் செட் ஆகி கட்டி கட்டியாக ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், கரண்டி ஏங்க யூஸ் பண்ணல அப்படின்ட்டு. கரண்டியில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி பிடிச்சி கலக்கிறப்போ இந்த கையெல்லாம் வந்து இங்கெல்லாம் செவுந்துருங்க. இந்த மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கையும் சேஃப்டி, நம்மளுக்கு கை வந்து பெயினும் தெரியாது. அதனால தாங்க இந்த மரக்கரண்டி யூஸ் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, வத்தல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதம் தான் இருக்கணும். நீங்கள் ஊற்றுறப்போ கரண்டியில் எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம காய வச்சு